ஹே ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் பிடிஎஸ் ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன பேர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. யா ஓகே, சொல்லுங்க, நம்ம ஜிகேவோட பாய் க்ரஷ் யாரு? பாய் க்ரஷ். ஓகே, ஒரு அடி யாராவது அடிச்சாங்கன்னா இந்த வச்சுக்கோ அப்படின்னு 2 அடி கொடுக்குற நம்மளோட டெரர் பண்ணி யார்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நல்ல பிள்ளையா நடந்துக்கும். யா யூ கரெக்ட். கிம் நாம் ஜூன், அதாவது நம்ம கேங் லீடருங்க. ஆரம் அப்படின்னா ஜேகேக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் லவ் க்ரஷ் நம்குக், அதாவது நாம்ஜூன் அண்ட் ஜங்குக். ஜேகே எவ்ரி ஒன், இங்கே நம்ம லீடர் இருக்கான். இவன் தான் என்னோட பாய் க்ரஷ். ஓ, ஓப்பன்லி பாய் க்ரஷ். ஓகே, ஜேகே மட்டும் கிடையாது, ஆரமும் இப்படி தான். இந்த லைஃப் மறக்கவே முடியாது. ஜேகே இதில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, பட் ஆரம் இங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. எஸ், ஆரம் இங்கே எவ்வளோ கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? ஆரமோட கமெண்ட், ஓ ஜங்குக், நான் வெளியே சுத்த ஆசைப்படுறேன். ஜேகே, யோங், இதை நீ எப்படி இங்கே சொல்லலாம் அதானே? திரும்பவும் ஆரமோட கமெண்ட், ஓ ஐ லவ் யூ ஜங்குக், எனக்கு உன்னோட வாய்ஸில் கிக் ஆயிடுச்சு. ஓ ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலாம். ஓ யா பேபி, யூ ஆர் மை பேபி, ஐ மிஸ் யூ. வாவ், ஆர்மி மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆரம் சொல்லிட்டு இருக்காரு. கியூட். வாவ், த பெஸ்ட் ஃபோர்ஹெட் கிஸ். வாவ், சூப்பர்ல. ஜேக்கோட ஃபேஸை பாருங்க. வாவ், எவ்வளோ ஹாப்பி. என்னோட க்ரஷுக்கு நான் கிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே க்ரஷ் லவ் அப்படின்னு சொன்னேன்னே எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதர், ஃபேமிலி, மோட்டிவேட் பர்சன் மேலே வரும்ல நமக்கு ஒரு க்ரஷ், அந்த மாதிரியான லவ் க்ரஷ். அதிகப்படியான அன்பை கூட க்ரஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எஸ். ஓகே, நான் சீக்ரெட் நம்பர் 1 சொல்கிறேன். ஜேகே ஆரம் கண்ணை பார்த்து பொய்யே சொல்ல மாட்டார். எஸ், ஆரம் என்னை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாருன்னா ஜேகே உண்மையை மட்டும்தான் பேசுவாராம். இது பிடிஎஸ்ல எல்லாருக்குமே தெரியும். இங்கே எல்லாருமே ஜேகேவை திருடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம் சொல்கிறாரு, ஜங்குக்கா என்னை பாரு, என் கண்ணை பாரு. ஜேகே, ஏய் நான் திருடன் இல்லை, ஜின்னை தான் இருப்பான். ஓ, போகிற போக்கில் ஜின்னை போட்டு கொடுத்துட்டா இருப்பா. பட் உண்மையான திருடன் ஜின்னு தான். இங்கேயும் திருடனை கண்டுபிடிக்கணும். ஆரம் சொல்கிறாரு, ஜங்குக்கா என் கண்ணை பாரு. ஓ ஏய் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஜங்குக் என்னை பார்த்து சொல்லு. இல்லை, நான் திருடன் இல்லை. ஓகே. ஆரம், ஜங்குக் நீ பொய்க்காரன் தானே? எஸ். ஓ எஸ். ஓ, ஒத்துக்கிட்டாருப்பா. ஓகே, ஜிகேயோட கவிதை கேளுங்க எல்லாரும். நான் யோசிக்கிறேன், நிலா இரவ அதோட வானத்தில் அதுவே தூக்கிட்டு போகுது. வாவ், பட் எனக்கு தான் ஒன்றும் புரியல. ஆரம், மூன் நைட். ஓ ஜேகே, நீ ரொம்ப டீப்பாக பேசுகிற. எஸ் ஜேகே, ஆரம் பக்கத்தில் உட்காந்துருந்தால நீங்களும் டீப்பாக பேசுகிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஓகே சொல்லுங்கள் ஆர்மி, எத்தனை பேருக்கு இந்த கவிதை புரிஞ்சுதுன்னு? ஜேகே, அங்கே கேமரா இருக்கு. ஓ ஆரம், எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஜேகே உங்களை கிட்னாப் ஒன்றும் பண்ணலையே, என்ன மூன் லைட்டை தூக்கிட்டு போதா? கொஸ்டின், உங்களோட ஃபேவரட் மெம்பர் யாரு? ஜேகே, ஆரம். எஸ். கொஸ்டின், உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் யாரு? ஆரம், இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் என்னோட பேரண்ட்ஸ். ஜேகே, எனக்கு நீ தான். ஓ, இவன் என்ன பிக் பண்ணுறான்? எங்களுக்கு தெரியும், எப்போவும் அவர் உங்களை தான் பிக் பண்ணுவார். 1 2 3 ஜம்ப். ஓ, நீ யாரு? நான் ஜங்குக்கா. ஓ, நீ ரொம்ப வெயிட்டாக இருக்க. ஆரம், அதுவும் உங்களால் தான். ஏன்னா உங்களை பார்த்து தானே அவர் ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கிட்டாரு. யா, ட்ராட்சன் மூமெண்ட். ஹே கிம் நம்ஜூன், வெளியே வா. ஓ, கிம் நம்ஜூன் வெர்சஸ் ஜங்குக். ஓ ரெடியா? கோ. ஓ நம்ஜூன், இது சீட்டிங். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜேகே ஃப்ளாட் ஆகிடுவார். ஓ, தூங்குற பன்னியை ஆரம் ஃபோட்டோ எடுக்கிறாரு. பன்னியும் ஃபோட்டோ எடுக்கும் ஆரம. ஓ, கம்பெனி மூஞ்சில் எமோஜி வச்சுருக்கா. ஏன்னா ஆரம் அப்படின்னு தூங்குறாரு, அதனால தான் கம்பெனியை அங்கே எமோஜி வச்சுது. பட்டு ஜேகேயோட ஃபோனில் வைக்க மறந்துடுச்சுப்பா. ஓகே, உங்களுக்கு சீக்ரெட் நம்பர் 2 சொல்கிறேன். அதாவது ஜேகேக்கும் ஆரம்க்கும் ஒரே ஹேபிட் என்ன தெரியுமா? கொரட்டை விட்டுக்கிட்டே தூங்குறது. மெம்பர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க ஜேகே ஆரம் தான் எப்போ பார்த்தாலும் கொரட்டை விட்டுட்டே தூங்குவாங்க. ஓ ஜேகே, டுடே நான் ஆரம் கூட தூங்க போகிறேன். தூங்குங்க, உங்கள் யோங் யாரு கேட்பா? ஓ என்னாச்சு ஜேகே, இப்படி ஓடுறீங்க? உங்கள் யோங் என்ன பண்ணாரு?
ஓ டைட்டாக பிடிச்சிட்டாரு. ஜேகேக்கு ஆரம்பை எப்பவும் பிடிக்கும். இங்கே பாருங்க, ஜேகே சொல்கிறாரு, நம்ஜனியும் உன்னோட சூலேஸை கட்டு. மெம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஏன் நீயும் போய் கட்ட. ஓகே ஜேகே ரெடி. பட் ஆரம் சொல்கிறாரு, ஏய் நீ போ, வேண்டாம் வேண்டாம். ஆரம்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜேகே எப்பவும் ரெடியாக இருப்பார். இங்கே ஆரம் வெஜிடபிள் தான் கட் பண்ணுறாரு, ஆனால் ஜேகே சேரப் பண்ணுறாரு. நீங்கள் கேட்கலாம், என்னது சேரப்பா வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. பட் நம்மளுடைய நம்ஜூனுக்கு ரேப் போடுறதுல கூட ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் வெஜிடபிள் கட் பண்ணுறதுல பயங்கர ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் ஜேகே அவரோட ரேம் மாஸ்டரை சேரப் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஜேகே கொஞ்சம் பார்ஷியாலிட்டி காட்டுறாருப்பா. எஸ், ஆரம் கிட்ட பாருங்க, ஜேகே எவ்வளோ சாஃப்ட், எவ்வளோ கூல். ஓ கடிக்க போறீங்களா? இல்லை கடிக்க கூட மாட்டார், ரொம்ப ஸ்வீட். பட் இதே இடத்துல ஜின்னு இருக்கட்டும், அடிதான். யா ஒரே ஷோ தான். பட் ஜின் கிட்ட என்ன பண்ணுறாரு, போட்டி போட்டுட்டு அடிச்சிட்டு இருக்காரு. பட் ஆரம் கிட்ட ஸ்வீட்டாக பேசுவார். யா எப்பவும் ஆரம் கிட்ட ஜேகே ஸ்வீட்டு தான். ஜேகே என்னோட ஹாப்பினஸ் ரேம்மேன், அதாவது ஆரம் கிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. இந்த ஒரு பர்சனுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்ல விரும்பிட்டே இருக்கேன். நான் மட்டும் என் கண்ணை திறக்காமல் இருந்தா, நான் மட்டும் ஆரம்ப பார்க்காம இருந்தா, உண்மையாகவே நான் இங்கே இப்படி இருந்திருக்கவே மாட்டேன். இது எல்லாத்தோட தொடக்கம் ஸ்கேல் வீடியோவால் தான். ஆரம் சொல்கிறாரு, அந்த வீடியோவை பற்றி பேசாத. பட் ஜேகே, நான் அந்த வீடியோவை பார்த்தேன், அப்போ முடிவு பண்ணேன், இதே தான் ஆரம் தான் பெஸ்ட். ஆரம், ஜங்குக் நீ இல்லாமல் பிடிஎஸ்ஸே இல்லை. வாவ், பெஸ்ட் ஹக். ஜேகே இந்த லைவ்லையும், ஓ நம்ஜினியும் இங்கே இருக்கான். ஓ டேம், எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு. என் லைஃப்பில் நம்ஜுன்யோங் மட்டும் இல்லை அப்படின்னா நான் என் லைஃப்பில் என்ன ஆகியிருப்பேன் அப்படின்றத ஐடியாவே இல்லை. அவன் தான் என்னோட சேவியர். வாவ், சேவியர். ஓகே, நான் உங்களுக்கு சீக்ரெட் நம்பர் 3 சொல்லவா? ஜேகே யாருக்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியுமா? ஆரம்காக. எஸ், இங்கே அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் மட்டும் இதே ஃப்ளோவில் போனேன் அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் 1 இயரில், நான் சொல்கிறேன் இன்னும் 1 இயரில் நான் ஆரம்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். எஸ், இங்கிலீஷ் பேசுகிறதுல நான் அவனுக்கு எப்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன். அதனால் நான் இங்கிலீஷ் கற்றுக்க விரும்புகிறேன். ஓகே, ஜேகே யாருக்காக இங்கிலீஷ் கற்றுக்க விரும்புகிறாரு? அவரோட பெஸ்ட் ஆரம்காக. எஸ், அப்போ தானே ஆரம்கே ஹெல்ப் பண்ண முடியும் இங்கிலீஷ் பேசுகிறதுல. ஓகே, இங்கிலீஷ் டீச்சர் ஆரம், ஸ்டூடெண்ட் ஜேகே. டுடே என்ன டாபிக்? ஜூலை. உனக்கு தெரியுமா ஜூலைனா என்னன்னு? தெரியும், அது 7th மந்த். வாவ், ஓகே. அப்போது 6th மந்த் என்ன? வாவ், எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின். புரியுது கிம் நம்ஜூன். ஒரு உங்களுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறதும், நீங்கள் அவருக்காக ஈஸியான இங்கிலீஷ் சொல்லி தரதும். வாவ், சூப்பர் டீம் ஒர்க். அவார்ட் ஷோ நான் சொல்ல முடியும், ஆரம் இங்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான். என்னோட ஃபர்ஸ்ட் விஷ் என்னோட லீடருக்காக, நம்ஜூனுக்காக. இப்போ அவர் ரொம்ப நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த ரேம்மேன் இல்லை அப்படின்னா நான் பிடிஎஸ்ல இருந்திருக்கவே மாட்டேன். நான் உண்மையாக ரேம்மேனுக்கு எப்பவும் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். எஸ், தேங்க்யூ ஆரம். பிடிஎஸ்ல எல்லாருமே அவங்கவுங்களுக்காக லெட்டர் எழுதுனாங்க. ஜேகேயோட லெட்டர் அவரோட பெஸ்ட் ஆரம்காக. இது நம்ஜூனுக்காக பிடிஎஸ்ல ரொம்ப சின்ன மெம்பரான ஜங்குக். எனக்கு லெட்டர் எழுத பெருசாக வராது, நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்பவுமே யோசிக்கிறேன், நான் மெம்பர்ஸ் கிட்ட இருந்தால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். நான் டீம் கிட்ட இருந்தால் எல்லாத்தையும் கற்றுக்குறேன். பட் உன்கிட்டேருந்து நான் அதிகமாக கற்றுக்கிறேன், ரொம்பவே அதிகமாக உன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட செய்யறதுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நான் அதிக நாள் செய்ய மாட்டேன். அதனால் மெம்பர்ஸ் எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் உன்னை பார்க்கும்போது, நீ மியூசிக்கில் ஒர்க் பண்ணும் போது, இங்கிலீஷ் பேசும்போது எனக்கு அது நிறைய நம்பிக்கையை தருது. அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. உனக்கும் ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், ஒரு சில டைம் நீயும் கஷ்டப்படலாம். பட் ப்ளீஸ் ஆரம், எனக்காக நீ எந்த ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணிடாத. ஏன்னா நான் உன் பின்னாடி அமைதியாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப அமேசிங், நீ தான் பெஸ்ட். வாவ், சின்ன லெட்டர் தான், பட் ரொம்ப மீனிங்ஃபுல்லான லெட்டர். வாவ், ஆரம் அண்ட் ஜேகேயோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே வித்தியாசமானது. ஸ்பெஷலாக ஜேகே எப்பவும் ஆரமுக்கு தேங்க்ஸ் பண்ணுவார், மோட்டிவேஷனாக நினைக்கிறாரு. ஆரம் இல்லை அப்படின்னா நான் பிடிஎஸ்லேயே வந்திருக்க மாட்டேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்பவும் சொல்வார். அது மட்டும் கிடையாது, ஓப்பனாக லவ் பண்ணுறேன்னு சொல்வார், என்னோடய பாய் க்ரஷ் அப்படின்னு கூட சொல்வார். ஸோ ஜேகேக்கு ஆரமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேரில் பார்க்கலாம். டேக் கேர் ஃப்ரெண்ட், பை பாய்.